ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி தான். இது பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ராகி மாவு வச்சு தான் அந்த கேக்கை பண்ணியிருக்கோம். யாருமே இது நம்ம ராகி மாவில் தான் பண்ணியிருக்கோன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கேக்கு. பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த கேக்கில் நமக்கு அந்த க்ளூட்டனு அந்த இதுவே இருக்காது, பசத்தன்மை எதுவுமே இருக்காதனால கேக்கு ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 2 முட்டை ஊற்றிக்கிடுங்க. உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் எதுக்கு பதிலாக எடுத்துடுங்க. நான் அன்றைக்கி முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை 2ஐயும் ஃபஸ்ட்டு அடித்து ஊற்றிக்கிடலாம். இந்த கேக்கு பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே பண்ணிடலாம், அந்தளவுக்கு ஈஸி. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இது 1 கப் மாவுக்கு கரெக்டாக இருக்கும். சுகரோட லெவல் அதிகமாக வேணும்னா கூட ஒரு 1/4 கப்பு போட்டுவிடுங்க. 1 கப் அளவுக்கு போட்டுக்கிடலாம். இதை மிக்சியில் போட்டு ஃபஸ்ட் நல்லா அடித்து எடுத்துக்கிடலாம். அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுட்ரு பார்த்திங்கன்னா 1/3 கப்பு நம்ம மெஷரிங் கப்பை அளந்து எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுவிடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு அதையும் போட்டுருங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதையும் ஆட் பண்ணிடலாம். இதையும் ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா மிக்சியிலே போட்டு நல்லா அடித்து எடுத்துடுங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் கூட சேர்த்துடுங்க. பால் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முட்டை ஸ்மெல் எதுவுமே நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக வெனிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் எதுவுமே இல்லாத ஆயில் இது எல்லாமே போட்டுட்டு ஒன்றாவே நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடுங்க. இப்போ நம்ம பவுலில் போட்டு இந்த மிக்ஸ் பண்ண வேண்டாம், நம்ம மிக்சிலே அடிக்கும்போதனால ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே அடித்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துடுங்க. பவுல் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துடுங்க. ராகி மாவு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரிப்பு வச்சு லைட்டாக நல்லா அரிச்சு எடுத்துக்கிடலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு கட்டி எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மிக்சரை இதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா மாவு நமக்கு கட்டி தட்டுற மாதிரியே நமக்கு இருக்கும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி மெதுவாக எடுத்துக்கிடுங்க. அப்போ தான் நமக்கு மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அப்படி இல்லைனா கேக்கு பேக் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அங்கங்கே மாவு கட்டி கட்டியாக இருந்த மாதிரியே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணிக்கிடணும். பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக டேப் பண்ணிக்கிடணும், தட்டி விட்டுக்கிடணும். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ் எதுவுமே இருந்தாலும் அது எல்லாமே நமக்கு போயிடும். இப்போ நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட்டு போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் பட்டர் ஷீட்டு இல்லாட்டு நீங்கள் லைட்டாக எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு மாவு மைதா மாவு இருக்கும்ல அதை லைட்டாக டஸ்ட் பண்ணாலே போதும். டஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா சைடுமே படுற மாதிரி நம்ம பண்ணாலே போதும். இப்போ கேக்கை மிக்சரை இதில் ஊற்றியாச்சு. நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவனில் தான் பண்ணுறேன். அவனில் பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் நமக்கு 30 மினிட்ஸ் வச்சா போதும். கேக்கு சூப்பராக பேக் ஆகி ரெடி ஆயிரும். இப்போ கேக்கு எடுத்து வச்சிடலாம். கேக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கேக்கு உடஞ்சி போகாமல் சூப்பராக வரும். இப்போ கேக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு அவன் இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தாலும் அதுவும் சூப்பராக தான் இருக்கும். அப்படி இல்லைனா குக்கரில் கூட நம்ம பண்ணலாம். குக்கரில் பண்ணும்போது குக்கரில் விசிலை எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் அதே மாதிரியே நம்ம ஒரு உள்ளாடி ஸ்டாண்டு வச்சு உள்ளாடி வச்சுட்டு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் அதுவும் சூப்பராக வரும். இப்போ நான் கேக்கை கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் கேக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஏன்னா மாவு நம்ம ராகி மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் கேக்கு ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு கேக்கை நான் எடுத்து காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுன்னு. அதே மாதிரி இந்த கேக்கை நம்ம ராகி மாவில் பண்ணணும்னு சொல்லி யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு இது பார்க்க சாக்லேட் கேக் மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். கேக்கை பார்த்தாலே தெரியும் அவ்வளோத்துக்கு சாஃப்டாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அந்த மாதிரில ஒரு 2 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் கேக் நம்மளுக்கு.
இப்போ வந்து நான் வந்து ஒரு கேக்கை வந்து பிச்சு காமிக்கிறேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.